ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சபை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது உங்களுக்கான கவுன்சிலிங் எந்த போஸ்டிங் ஆர்டரில் நடைபெறும் அதை குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் பார்த்தேன் வெளியேறிச்சு. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கான டாக்குமெண்ட்டும் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்த கட்டமாக உங்களுக்கான கவுன்சிலிங் தான் நடைபெற போகுது. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2025, ஸோ ஜனவரி மாதம் முழுக்க உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. செலெக்ஷன் ஷெடியூலையும் பார்த்தா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2025 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் முழுக்க உங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்க போகிறாங்க. அதை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதாவது பல்வேறு பதவிகளுக்கான கலந்தாய்வு எந்த வரிசையாக நடைபெறும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி நடைபெறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு பாருங்கள். ஸோ இந்த பதவி தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடைபெற போகுது. ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓஓ அந்த பதவிக்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட் நடக்கும். யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ அவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓக்கான பதவி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பதவி வேக்கன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக டைப்பிஸ்ட், ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். ஸோ கவுன்சிலிங் அந்த டைப்பிஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ டைப்பிஸ்ட்கான ஜாப் எடுத்துப்பாங்க. அந்த ரிசர்வேஷன் படி ஸோ இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு எல்லாமே சேர்த்து அட்டன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அதுக்கப்புறம் மூணாவதாக ஷார்ட் ஹேண்ட்கான ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த போஸ்டிங்க்கு சேம் அதே மாதிரி தான். ஷார்ட் ஹேண்டில் யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்க, எந்த ரிசர்வேஷனில் இருக்காங்க, உள் ஒதுக்கீடு யாரெல்லாம் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான போஸ்டிங் போயிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உடற்தகுதி தேர்வு மற்றும் நடச்சோதனை. ஸோ உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த நடந்து காவது அது பார்த்தா வாக்கிங் டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அந்த பதவிக்கான போஸ்டிங் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கடுத்து வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் அந்த பழங்குடியினர் இருக்காங்க பாருங்கள், ட்ரைபல், அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 போஸ்டிங் வைஸாக தான் ஆர்டர் வைஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் யாரெல்லாம் டாப்பில் ரிசர்வேஷன் அடிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கான ஜாப் ஒவ்வொன்றா போயிடும். ஸோ கடைசி லோவஸ்ட் மார்க்கில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவுன்சிலிங் வர சொல்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இருக்காங்களோ டாப்பில் இருக்கவங்க உங்களுக்கு லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அன்றைக்கி அந்த தேதியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லாம் கவுன்சிலிங் நடைபெறும். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஜனவரி மாதம் முதல் கவுன்சிலிங் நடைபெறும். ஒன்ஸ் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த பணி ஆர்டர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபில் போய் சேர்ந்துடலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஆர்டர் பண்ணி தான் உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். இந்த போஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணவங்க ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் விரைவில் வரப்போகுது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.